வந்து அது ஆயில்லாம் ஊற்றல, அது ஆயில்லாம் மேலே ஊற்றும். மேலே ஊற்றும்போது அது உடம்பு எரியும். ஒரே ஷாட்டில் பிரமாதமாக பண்ணி அந்த படம் வந்து 270 நாளைக்கு மேலே போச்சு. விஜயசாந்திக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்டில் ஃபைட்டு தான். 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டோம். பொம்பளை அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லும், மோதிப்பார் அப்படின்னு. இப்போ தான் ஒரு ஃபைட்டர் அப்போ தான் இறந்தார். இதே சம்மர் சால்ட் எடுத்து கழுத்து உடனே இறந்துட்டார் ஸ்பாட்டில். வேணாம் மேடம் வேணாம், இல்லை நான் பண்ணியே தருவேன். ஓடுறாங்க அந்த பார்ட்டி, ஓடாத நின்று கேட்குவேன் அப்படின்னு பார்த்தா இந்த இடம்ல அந்த இவ்வளோக்கு அந்த ரோப் வந்து உள்ளே போச்சு அவங்க உடம்புக்குள்ள. மாடியை குத்த போனேன். இப்போ வந்து கை பிடிக்கும், ஏன்னா இங்கே வேலை குஸ்பு பிடிச்சி அப்படி தூக்கி விட்டுவாங்க. ஒரு ரூட்டு வாங்க விட்டா மரத்தில் அடித்து கீழே விடுவாங்க. பாண்டியராஜன் பயப்படுவார். ஸ்டார்ட் ஓகே தான் சார், பயமாக இருக்குது சார் அப்படின்னா. என்ன பயம்னா சொன்னேன், அது விடுங்க மாஸ்டர் அப்படின்னாரு. ஆனால் எங்கள் அப்பா எடிட் பண்ணும்போது அப்படியே சொன்னார், என் பிள்ளையை சாவடிச்சு போய் அப்படின்னாரு. ஏரோப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால எத்தனையோ பேர் வந்து மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என் கண்ணுக்கு எப்பவுமே வந்து மார்க்கண்டேயனா தெரியுற ஒரு ரியல் ஹீரோ அவரை தான் பார்க்க போறோம். இவரோட வயசு வந்து 73. ஆனா நம்ம நேர்ல பார்த்தோம்னா இவர் 73 வயசுன்னே சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்பவும் இளமையா இருப்பாரு. அவர் பார்க்கும்போது நம்ம இவருக்கு வந்து எப்படியும் ஒரு 40 வயசு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு தன்னுடைய உடம்பையும் மனதையும் வலிமையா வச்சிருக்கவரை தான் பார்க்க போறோம். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஜாக்வார் தங்கம் சார் தான். ஹலோ சார். ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபைட்டோட சீக்வன்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைமில் வந்துட்டு அது ரொம்ப டஃப்பு. பட் இந்த ஹீரோ வந்து அதை பண்ணிடுவாரான்னு உங்களுக்கே அவர் மேலே ஒரு சின்ன டவுட் இருக்குது. பட் அதையும் மீறி அவர் வந்து வேறு லெவலில் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் முடிச்சு கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களையே ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு எந்த ஹீரோவாச்சும் பண்ணியிருக்காங்களா? அது நம்ம தமிழில் நான் வேணால் பிரசாந்த் சாரை சொல்லுவேன். பிரசாந்த் சார். ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வைகாசி பிறந்தாச்சு. ஆனழகன். அப்போ நான் வந்து ஹிந்தியில் வந்து பயங்கர பிஸி ஃபைட் மாஸ்டர். எனக்கு வந்து பிரசாந்துக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுக்குறேன். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். அதனால் அவருக்கு வீட்டில் போய் ட்ரைனிங் கொடுக்க. சின்ன பையன், ஒரு 16-17 வயசு பண்ணி வச்சுங்களேன். கூச்சப்படுவாப்புல, ரொம்ப கூச்சப்படுவாப்புல. அந்த மாதிரி கிடையாது, இப்பவும் கொஞ்சம் தான் படுவார். அவர் வந்து நாங்கள் வந்து கேரளாவில் ஃபைட்டு, ஆக்சுவலாக ஒரு ஃபைட் எடுக்கிறோம். நாங்கள் எடுத்துகிட்டு நான் வந்து பேக்கப் பண்ணி நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். எனக்கு ட்ரெயின் கொஞ்சம் லேட்டு ஆகும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு 2 ஹவர்ஸில் ஃபைட் எடுத்துகிட்டு போங்கன்னு அன்பாலய பிரபாகர் சார் சொல்கிறார். உடனே சரி 2 ஹவர்ஸில் எப்படி ஃபைட் எடுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ சரி ஓகே ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஒரு ஃபயர் செட் பார்த்துங்க. அது வந்து டபுள் வச்சு சுற்றணும் ஃபயர். என்னோட ஸ்டூடெண்ட் சுற்றிடுவார். ஆனால் என்னென்னா ஒரு பேர் பாடி. நாங்கள் வந்து அது ஆயில்லாம் ஊற்றல, அது ஆயில்லாம் மேலே ஊற்றும். மேலே ஊற்றும்போது அது உடம்பு எரியும். அந்த துணியை இருந்தால் தட்டி விடலாம், அது மேலே நேரடியாக அப்ளை ஆகும். அதுக்கு நான் வந்து சுற்றி காமிச்சிட்டு இது மாதிரி பண்ணோன்னே. ஆனால் நான் நினச்சேன், இது மேலே பேர் பாடியாக இருக்காரா, எதுனா ஆகுமே அப்படின்னு நினச்சேன். பண்ண முடியுமா முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க அப்பாவும் அங்கே கூட இருந்தார் நைட் ஷூட்டிங்கு. அவங்க அப்பாவும் கேட்டார், மாஸ்டர் இது வந்து ஆயில் தெரிக்காது அப்படின்னாரு. தெரிக்க தான் சார் செய்யும், ஆனால் தம்பி எப்படி பண்ணுவாப்லான்னு. ஆனால் வந்து என்ன பண்ணால் ஒரே ஷாட்டு, ஆனால் 2 ஹவர்ஸ் அந்த ஃபைட்டே முடித்தோம். ஒரே ஷாட்டில் பிரமாதமாக பண்ணி அந்த படம் வந்து 270 நாளைக்கு மேலே போச்சு. பம்பர் ஹிட்டு வைகாசி வந்தாச்சு இல்லையா, அந்த மாதிரி பண்ணதில் அவர். அதே மாதிரி நான் தனுஷ் சாரையும் சொல்லுவேன், ஏன்னா திருடாதிரி நான் பண்ணேன். அதில் வந்து ஒரு ஃபைட்டு 2 ஸ்டிக் வச்சு பண்ணோம். அது வந்து பைக், அது கொஞ்சம் சேசிங் மாதிரிலாம் இருக்கும். பைக் ஒரு வந்து காரை வந்து ஏற்ற போவாங்க, கார்லலாம் டைவ் பண்ணி போனோம். அவர் பண்ணுவாரா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா தனுஷும் குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அப்பா கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கஸ்தூரிராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணேன். ஒரு 2 பசங்களும் சின்ன பசங்க. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு படம் திருடாதிரி ஷூட்டிங் போது திருச்சியில் ஷூட்டிங்கு. ஆனால் பிரமாதமாக பண்ணார். அந்த டபுள் கம்பு வந்து ரொம்ப அற்புதமாக சுற்றினார். அதுக்கப்புறம் தான் சொன்னார், மாஸ்டர் நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட ட்ரைனிங் வரேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமாக இன்றைக்கி வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலக லெவலில் இன்றைக்கி பேராயிருக்காருங்க. த கிரேட் ஒரு தமிழ் நடிகர். நம்ம பார்த்து திருடாதிரி பண்ணும்போது அவர் புது ஹீரோ ஆக்சுவலாக. ஏன்னா எங்கிட்ட ஃபோட்டோ எடுக்க வந்தாங்கன்னா அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்க போகல அங்கே திருச்சியில். நான் ஃபைட் மாஸ்டரில் பெருசு, அவர் அப்போ தெரியல இருக்கும். அந்த மாதிரி உலக லெவலில் பேசப்படுற எவ்வளோ உழைப்பு. நான் அப்போ சொன்ன தான், பயிற்சியும் முயற்சியும் தான் யாராலும் ஜெயிக்க முடியும். அப்படி பண்ணார் அவர். அதான் அவர் வந்து அழகு இல்லைன்னு சொன்னாங்க, அப்படிலாம் இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் மிஞ்சி நம்பர் 1 நிற்கிறாருன்னா அது உழைப்பு. ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஓகே சார். சார் இப்போ வந்து ஹீரோ லைனில் நம்ம பார்த்துட்டோம். ஹீரோயினுக்கு நீங்கள் வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க இல்லையா, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து எந்த ஹீரோயின் வந்து வேறு லெவல்மா
அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்க? விஜயசாந்தி, குஷ்பு. நினைச்சேன். ஆக்சுவலாக விஜயசாந்திக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்டில் ஃபைட்டு தான். 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டோம். நான் ஒரு படத்தில் ஃபைட்டு விஜயகாரனில் நாங்கள் அங்கேருந்து ஓடி வரோம், இவங்க இங்கேருந்து ஓடி வராங்க. இவங்க ஓடி வர எங்களுக்கு தெரியாது, அவங்க ஓடி வர எனக்கு தெரியாது. இடிச்சிட்டோம். வேகமாக ஓடி வந்து இடிச்சு அங்கங்கேயே விழுந்துட்டாங்க. ஆனால் ரவுடி அவங்க திட்டுவாங்க, பயங்கரமாக திட்டுறாங்க. நாங்களும் அவங்க யாருன்னு தெரியும், நானும் பயங்கரமாக திட்டுறேன். திட்டி முடிச்சு அடுத்த நாள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அங்கே அதே செல்லில் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்புறம் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு ஃபைட்டு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சோம். உங்களுக்கு தெரியும் படத்தில் என்ன பெரிய டாப் ஹீரோயின் ஆனாங்கன்னு தெரியும். அவங்க ஸ்டைல்ஸு, அதாவது தடயம்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு ஃபைட்டு என்ன ஒருத்தர் அடிச்சிருவார், கராட்டே இதில் என்ன அடிச்சிடுவார். ஒன்று அடித்து யாராவது சவால் வரீங்களான்னு கேட்பாங்க. அப்போ தான் விஜயசாந்தி ஓப்பன் பண்ணுவோம், நான் இருக்கேன் அப்படிம்பாங்க. பொம்பளை அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லும், மோதிப்பார் அப்படிம்பாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு ஷாட் வச்சோம். ஓப்பனிங்கில் ஓடி வந்து சம்மர் ஷாட் வந்து அடிக்கணும். ஆனால் ஆக்சுவலாக அது டூப் ஷாட்டு. நான் டூப் வச்சு எடுத்துட்டேன். விஜயசாந்தி வந்து ஏன் மாஸ்டர் அதை எடுத்தீங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் உங்கள் சிஷியை வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேனா மேடம், இப்போ தான் ஒரு ஃபைட்டர் அப்போ தான் இறந்தார், இதே சம்மர் ஷாட் எடுத்து கழுத்து உடஞ்சி இறந்துட்டார் ஸ்பாட்டில். வேணாம் மேடம், அது வேணாம். இல்லை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 100-150 கராட்டேக்காரங்க வேறு இருக்காங்க. அப்போ நான் ஒன்றே மட்டும் எனக்கு சரி நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் தான் விடாப்படி, ஏன்னா அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா விட மாட்டாங்க. இந்த இடம் தானே அதுதான், அவ்வளோதான். அவங்க ஒரு வீம்பு அது இந்த ராசி இல்லையா, அது என்ன சிம்ம ராசி, மகா நட்சத்திரம், அதனால் விட மாட்டாங்க. நான் சரி பெட்டில் கீழே படுத்துக்கிறேன், ஒரு வேளை வந்தாங்க நான் தாங்கி பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி, நான் என்ன தாங்குவீங்களா, நான் அதெல்லாம் தாங்கிடுவேன் வாங்க, தட்டி எப்படி ஒன்றுன்னு தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே சாட்டில் பிரமாதம் பண்ணாங்க. அந்த தேட்டரில் அப்படி கிளாஸ், அப்போலாம் ரோப்பெல்லாம் கிடையாது, சும்மா அவங்களாம் பண்ணோம். அது மாதிரி அப்படி பண்ணாங்க. அந்த கராட்டைக்காரங்களாம் எந்திரிச்சு அவங்கள அறியாமல் கை தட்டிட்டு இருந்தாங்க. ஷார்ட்லேயே எழுந்திரிச்சிட்டாங்க, எழுந்திரிச்சு கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அது சீனில் போட்டு விட்டாங்க, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஒர்க்கருங்க. இன்னொரு படம் வந்து ஜான்சி ராணின்னு ஒரு படம், அதில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் ஃபைட்டாக. அப்போ ஒரு சிங்கிள் ரோப்புன்னு ஒன்று வந்துச்சு. அந்த ரோப்பு வந்து ஏதோ வச்சு அழிப்பாங்க. இப்போ கிராபிக்ஸ்லாம் கிடையாது, சிங்கிள் ரோப்போட இந்த செவர் இருக்குல்ல, அந்த செவரில் அப்படி போயிட்டு ஒரு 4 பேரும் அங்கே அடிக்கணும் ஒரே கிக்கு. நான் பண்ணி காமிச்சேன், ஓகே மாஸ்டர்ட்டாங்க. 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி முடியல, ஏன்னா அது ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கு வரல. அப்புறம் 5ஆவது வாட்டி நான் போய் சொன்னேன், மேடம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட் அடிக்கிறவனை மட்டும் எய்ம் பண்ணிங்க என்ன, இங்கேருந்து அங்கே வேணும், அவ்வளோதான், வேறு எல்லாம் ஓகேண்ணே. ஹரி மாஸ்டர் அந்த வாட்டி பண்ணுறேன்னு சவுண்டை கொடுத்து பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சோன்னே கட்ட ரோப்பு நான் தான் கட்டணும், நான் தான் அவுக்கணும். இந்த மேலே மட்டும் அவங்களே அவுக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்டா ஓடுறாங்க அந்த பார்ட்டி, ஓடாத நின்று கேட்குவேன் அப்படின்னு பார்த்தா இந்த இடம்ல அந்த இவ்வளோக்கு அந்த ரோப்பு வந்து உள்ளே போச்சு அவங்க உடம்புக்குள்ளே. நாங்கள் ஒரு இது வச்சுருந்தோம், துணி வச்சுருந்தோம், துணியிலேருந்து விலகி இது சொல்லணும்ல வலிக்குதுன்னு சொல்லவே இல்லை. அவ்வளோ வீம்பு சொல்லக்கூடாதுன்ட்டு இவ்வளோ தான் உள்ளே போய் இதாகி போச்சு. ஸோ அந்த மாதிரி எதை வேணாலும் நினச்சி அதை சாதிக்கணுங்கிறது அகில இந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி. அதில் எந்த வேணாலும். அதே மாதிரி குஷ்புவும் ஃபைட் செம்ம ஸ்டைலாக பண்ணுவாங்க. ஒரு 3 படம் குஷ்பு ஃபைட் எடுத்திருக்கேன், ரொம்ப ஸ்டைலாக பண்ணுவேன். இவங்களுக்கு ஒரு 20 படங்கிட்ட பண்ணேன்னு வச்சுக்கலாம், 20-25 படம் இருக்கும். குஷ்பு ஒரு 3 படம், 3லேயுமே செம்ம ஃபைட் பண்ணுவாங்க, நல்ல ஸ்டைலாக பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, ஃபைட் பண்ணுறதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது சப்பி பாப்பா வந்து ஃபைட் பண்ணுறது இல்லை ரொம்ப. நான் வந்து இன்னொரு படம், அது பாண்டியராஜன் சார் தான் ஹீரோ. அந்த படத்தில் கேரக்டர் என்னென்னா, விசி கோனா டைரக்டர். என்ன கேரக்டர்னா, பாண்டியராஜன் ஒரு பொண்ணு பார்ப்பார், ஊமையாக இருக்கணும் பொண்ணு, படித்தே இருக்கக்கூடாது, வேகமாக பேசக்கூடாது, எதுனா பேசினா பயந்துடணும், இப்படி ஒரு பொண்ணு பார்ப்பார். ஆனால் குஷ்பு அவங்கள விரும்புவாங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா சொல்லி பாருங்க இந்த பையனை கட்டிக்கணும்ன்ட்டு. என்னப்பா நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், அவனை எப்படி கட்டிக்க முடியும்னா, இல்லைம்மா அவங்க அப்பா நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, நீ கட்டிக்கணும்னு. இவங்க ஓகேன்ட்டு கட்டிக்கிறதுக்கு அலைவாங்க. இவர் வந்து வாய் பேசவே இவங்க நல்லா வாய் பேசுவாங்க, படிச்சிருக்க கூட நல்லா படிச்சிருப்பாங்க, வேகமாக பேச நல்லா சண்டை போடுவாங்க. இவங்க கல்யாணம் ஆகிட்டு ஒரு மார்க்கெட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒரு காருக்காரன் வந்து இடிச்சிடும் வேறு பாண்டியராஜ் சாரை. இடிச்சோடனே இவங்க திட்டுவார். திட்டினோடனே ரிவேஸ் வந்து அடி பின்னுவானுங்க பாண்டியராஜனை. பார்த்துட்டே இருப்பாங்க. கடைசியில் கத்தி எடுத்து சாய்ச்சி குத்துவானுங்க. பாண்டியராஜ் குத்த போவானுங்க. இப்போ வந்து கை பிடிக்கும், ஏன்னா இங்கே வரல குஷ்பு பிடிச்சி அப்படி தூக்கி விட்டுவாங்க. ஒரு ரூட்டுவாங்க, விட்டால் மரத்தில் அடித்து கீழே விடுவாங்க. பாண்டியராஜன் பயப்படுவார். பயப்படனா என்ன ஒருத்தன் வருவான், என்ன பெரிய சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தியா அப்படின்னு தெலுங்கில் பேசுவான். உடனே இவங்க தெலுங்குல பேசுவாங்க, ஒருத்தர் ஹிந்தியில் பேசுவாங்க, இங்கிலீஷில் எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க. இங்கே ஃபுல் ரியாக்ஷன் பாண்டியராஜனுக்கு. ஐயோ ஒன்றும் தெரியாது, நாங்கள் பேச தெரியாது, நாங்கள் இப்படி பேசுகிறாளே, அடி கொளுத்துறாளே, நம்ம இவ்வளோ நாள் அடிக்காம விட்டாலே, இந்த மாதிரி
அந்த ஃபைட்டுக்கு அவ்வளோ பேராச்சு பார்த்துங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு படம் கேஎஸ் ரவிக்குமார் படம். ம். ஒரு சாமி பாட்டு ஒன்று பாடுவாங்க. எல்லா அம்மனும் வச்சு ஒரு பாட்டு பாடுவாங்க. அதில் ஒரு டைவ் பண்ணி ஒரு அவங்க தாலியை ஒருத்தன் பிடுங்கிடுவான். பிடுங்கிட்டு ஃபைட்டில் ம். தூக்கி தூரம் டைவ் பண்ணி பிடிக்கணும். ம். கீழெல்லாம் ஃபுல்லாக தண்ணி. அதில் வந்து போர்டு மேய்ச்சி அப்படி பிடிச்சாங்க அழகாக. தேட்டரில் அவ்வளோ கிளாஸ் போகுதுங்க. ம். என்ன படம் கரெக்டாக, ஏன்னா நிறைய படம் 2000 படம்லாம் மறந்துருச்சு. ஆமா. ஸோ அந்த மாதிரி நல்லா ஃபைட் பண்ணுற ஹீரோயின். இவங்க நல்லா பண்ணுவாங்க. நம்ம சினேகா மேடம். ஸ்னேகா. ஆமாம். ஸ்னேகா மேம். ஒரு படம் பண்ணேன். செம்மையாக பண்ணாங்க ஃபைட்டு. ஆ. அதான் தெரியல எல்லாம். எல்லாம் நல்லா நிறைய மூவிஸ் நீங்க பண்ணிருக்கனால உங்களுக்கு எந்த மூவின்னு கரெக்டா வந்து கெஸ் பண்ண முடியல. கரெக்ட், உண்மைதான். நானே ஒரு 1650 படம் தான் எழுதினேன். அதான் வேர்ல்டு ரெக்கார்டு கொடுத்தாங்க. ஆ. எங்கள் யூனியன் 50ஆண்டு விழாவில் 2000 படத்துக்கு மேலே அவங்க எழுதியிருக்காங்க. அதை வச்சு தான் நான் 2000 படம்னு சொல்கிறேன். எனக்கு தெரியல, படம் பேரே தெரியல. தினத்தந்தியில் டெய்லி இந்த விளம் என்னென்ன படம்னு வரல, அப்போ தான் எனக்கு தெரியும் இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன். இல்லை தெரியாது. கண்டிப்பா நிறைய படம் பண்ணிருக்கனால நமக்கு ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருக்கும், ஆனா அதுதான் கரெக்டா நம்மளால தெரிஞ்சுக்க சரி, அதையும் அந்த கௌரவத்தை நம்ம மேலே வச்சுக்கூடாதுன்னு அதை விட்டேன். கர்வமாயிரும் இல்லையா, அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், அதை வச்சுக்கூடாது. நம்ம புது மாஸ்டர், அவ்வளோதான். நான் இப்போ கூட போன வாரம் ஒரு படம் பண்ணும்போது நான் போய் பேப்பர் ஒர்க் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போனேன். டேரக்டர், என்னங்க நீங்கள் பேப்பர் ஒன்று சார், அப்போ தான் ஒரு நாள் எடுக்க முடியும், இல்லை 5 நாள் எடுக்கணும், பரவாயில்லையா பேப்பர் ஒர்க்குன்னா அவர் ஆச்சரியப்பட்டார். இன்னும் பேப்பர் ஒர்க் கொண்டு வரீங்கன்னு. இன்றைக்கி மாணவன் தான். என்னைக்கு ஒருத்தர் நான் பெரிய ஆள் நினைக்கிறேனோ அன்றைக்கி அவன் கீழே போயிடுவான். கண்டிப்பா. என்னைக்கு நம்ம இன்னும் வளரலன்னு மேலே போய்கிட்டே இருப்போம். அதுதான் இயற்கையான இது. உண்மைதான் சார். சார், இப்போ வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களெல்லாம் பார்த்தோம். உங்களை பற்றி சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், பட் ஓகே நான் வந்து சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து எந்த ஸ்டன் சொல்லுவீங்க, எந்த ஃபைட் சீன் சொல்லுவீங்க? இல்லை, நம்ம பகவதியில் ரொம்ப டஃப். பகவதியில் ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து அது கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஃபைட் தான் அது. ஹைதராபாத்தில் எடுத்தோம். அந்த அது என்னென்னா ஓடுற ட்ரெயினில் ஃபுல் ஃபைட்டு. அது ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருந்தோம் நாங்கள். என்னென்னா ஃப்ளைங் கிக். விஜய் சார் நல்லா கிக் அடிப்பார், நல்லா என்ன வேணும் சொன்னால் பண்ணுவார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட எடுத்து கட் பண்ணி எனக்கு வேறு அனுப்பிச்சி விட்டாங்க அந்த ஃபைட்டை. கிக் அடிக்கிறது அது வந்து நாங்கள் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நான் நிற்கும் போது அவருக்கு பண்ணி காமிச்சிட்டேன். அப்போ டெம்போலியன் போர்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம மிதிச்சிட்டோம்னா அது எங்கே போகிறோன்னு நமக்கே தெரியாது. முன்னாடி வந்து மரப்போர்டு இருந்துச்சு, அது வந்து இவ்வளோ தூரம் தான் போவோம். டெம்போலியன் இங்கே முடிச்சா 20-25 அடி வரைக்கும் கூட போகலாம். இப்போ ட்ரெயினில் நாங்கள் டெம்போலியன் போடுவோம். சார் மெதுவாக மிதிச்சு அப்படி போங்க சார் போதும் அப்படின்னேன். சரி ஓகே மாஸ்டர்ன்ட்டார். ஷார்ட் ரெடி பண்ணி ட்ரெயின் மூவ் பண்ணுது. நாங்கள் வந்து இங்கேருந்து அந்த ட்ரெயின் அங்கே போகிறப்ப அந்த கிக்கு முடிஞ்சிடும். ட்ரெயின் எடுத்தவன் விரட்டுறான், வேகமாக போயிட்டுருக்கான். இப்போ நாங்கள் ஒன்மோர் வந்து வண்டி சேக்கானால அவரை பண்ண முடியல. 2வது ஷாட் எடுக்கும்போது சார் சொல்கிறேன், வண்டி ரன்னிங்கிலே இருக்கு, ஏன்னா கட் பண்ணல. 2வது ஷாட் எடுக்கும்போது 300 அடி பள்ளம். கொஞ்சம் அந்த டெம்போவில் மிதிச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னாக்கா எதிர்பார்க்க முடியாது. ஷார்ட் முடிஞ்சு ஓகே அப்படியே உட்காந்துட்டோம். நானும் வெங்கடேசன் அப்படியே உட்காந்துருக்கோம். விஜய் சார், என்னம்மா சார் ஷார்ட் ஓகே இல்லையாங்கிறாரு. ஷார்ட் ஓகே தான் சார், பயமாக இருக்குது சார் அப்படின்னேன். என்ன பயம்னாரு சொன்னேன். அது விடுங்க மாஸ்டர் அப்படின்னாரு. ஆனால் எங்கள் அப்பா எடிட் பண்ணும்போது அப்படியே சொன்னார், என் பிள்ளையை சாவடிச்சிருப்பீங்க அப்படின்னாரு. அது ஒன்று. அதே படத்தில் இன்னொரு இதில் வந்து பைக்கில் வந்து சமர்சால்ட் அடிக்கணும். அப்போ ரோப்புக்கெலாம் கிடையாது அதில். இப்போ நான் வந்து 2 பக்கம் அந்த பைக் போகிற விட்டுட்டு அந்த பக்கம் வண்டிலாம் வந்து பெட்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நான் பண்ணி காமிச்சிட்டேன். அவர் ஓகே மாஸ்டர் அப்படின்னாரு. ஆனால் ஏன்னா அவர் மைண்டில் முடியும், நான் பண்ணுறதில்ல, நான் பண்ணால் அவர் முடியும்னு நினைக்கிறாரு. முடியும்னு நினைக்கிறாரு, ஆனால் பண்ணிட்டார். ஆனால் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாப்ஸு. அதுவும் பெரிய ரிஸ்க்கு. அதுலேயே வந்து அதே பைக்லேயே ஒரு பாம்பு வெடிப்பான். பாம்பில் ஃபயர் வரும், ஃபயருக்குள்ளேருந்து வெளியே வரும் பைக்கு. அப்போ தான் என்கிட்ட ஒரு நல்ல கேள்வி கேட்டார், இன்னும் உயிரோட காசு சாவடிக்கலான்னு பார்த்தீங்களா? என்ன சார், நான் பண்ணுறேன் சார் உங்கள் முன்னாடின்னு நான் பண்ணேன், நீங்கள் பண்ணிட்டீங்க ஃபைட் மாஸ்டர், ஓகே நான் ஹீரோ இல்லை அப்படின்னாரு. அது ஃபயர் ஆகிடும் அதெல்லாம் நினச்சாரு. ஆனால் நல்லா பண்ணார். அந்த செங்கல்பட்டுக்கிட்ட எடுத்தோம். அதை அவ்வளோ கைத்தட்டல அங்கே இருக்கிற ரசிகர்களே செங்கல்பட்டில். அவர் ஏன்னா ஃபயர் சைடில் யாரும் போக முடியாதுல்ல. கண்டிப்பாக அதில் வந்து ஏன்னா ஃபயர் எப்படியும் சுடும். ஃபயர் வந்து நல்லவன் கெட்டவன்லாம் தெரியாது, எவனாக தான் சுடும். ஸோ அதுக்குள்ளே வந்தார். அந்த படம் தான் அவருக்கு வந்து பெரிய ஆக்ஷன் கொடுத்தது. அதுக்கு வெங்கடேஷ் சார் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அந்த படமும் பெரிய ஹிட்டு. ஆமாம், அது எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அது மாதிரி நிறையா இருக்குது, நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
ஆனால் அதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு ஹீரோவை தனியாக கேட்கணும். ஒரு ஹீரோவும் இனிமே தனியா நான் வந்து அப்படி உங்களுக்கு கேட்டிங்கன்னா தான் நான் விளாவரையும் சொல்ல முடியும். இல்ல இனிமே நான் அதை பிளான் பண்ணிட்டேன் சார். சரி. நீங்க ஒரு ஹீரோ கிட்டயும் ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ ஒருத்தரோட ஜேர்னிக்கும் ஒரு எபிசோட் போட்டுடலாம் சார். இப்போ கன்னட ராஜ்குமார் எடுத்திங்கன்னா என்ன பிடிக்கும், நான் யோகாசனம் பண்ணுறது கராட்டே பண்ண பிடிக்கும். அப்படியே தோளில் கை போட்டுட்டு பிரேக்கில் மலை பக்கம் கூட்டி போயிடுவார். கூப்பிட்டு அவரும் நானும் யோகா பண்ணுவோம். அவர் பசங்கள்லாம் என்னோட ஸ்டூடெண்ட் பார்த்துங்க. இங்கே தான் வெஸ்ட் மாம்பலம் தான் வீடு, ட்ரஸ்ட்புரம் தான் வீடு. அங்கே போய் நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். இப்போ சூப்பர் ஸ்டார் இருக்க அவங்க பையன் எல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட் தான் அது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஆனால் இன்னொரு நாள் கொடுங்க அது. கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுடைய விருதுகள் பற்றி சொல்லுங்கள். 17,000க்கும் மேலே விருதுகள். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பெஷல் மூமெண்ட் எது? இந்த விருது கிடைக்கும் நானே எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்ச விருதுகள்லாம் எது சார்? இல்லை, எந்த விருதுமே எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இல்லை, உண்மைதான். எனக்கு விருதுகள்னால என்னன்னு தெரியாது முதல்ல. அதான் நான் படிக்கல. பார்த்தீங்கன்னா விருதுகள்னால என்னன்னு தெரியாது. என்னை தேடி தான் வருது விருதுகள். நான் போய் கேட்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கலைஞர் ஐயா இருக்கும்போது நினைக்கிறேன் தங்கப்பதக்கம், ஃபஸ்ட்டு தங்கப்பதக்கம் கொடுக்குறாங்க எனக்கு. எனக்கு அது வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. கவர்மெண்ட் தங்கம் என்னை விட எவ்வளோ பெரிய மாஸ்டர்லாம் இருக்காங்கன்னு நான் அதுக்கு வாங்கினேன். அவர்கிட்ட மட்டும் 3 தங்கப்பதக்கம் வாங்கினேன், தலைவர்கிட்ட மட்டும். அப்புறம் ஜெயலலிதா கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட 2 தங்கப்பதக்கம் வாங்கினேன். அப்புறம் வந்து எடப்பாடியார்ட்ட வாங்கினேன். ஸோ இதெல்லாம் ஒரு 6 பதக்கம். அப்புறம் அந்த பதக்கம் அந்த பொண்ணு 8, 9 தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கேன். அப்புறம் கலைமாமணி விருது வாங்கினேன். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கலைமாமணி வந்து இன்றைக்கி வந்து 10 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்குன்னா 1 லட்சம் பேர் வாங்கியிருக்காங்களான்னா இல்லை. அதில் நானும் ஒரு ஆளுங்கிற பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும். நம்ம எங்கேயோ ஒரு ஊர் கிராமத்துலேருந்து வந்து இன்றைக்கி எவ்வளோ தூரம் வாங்கியிருக்கோன்னா அது கிரேட். அது கொஞ்சம் ஆச்சரியமாக எனக்கு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் இருக்கா, அது பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அதை நான் அடுக்கி வச்சிருப்பேன். அது நீங்கள் பார்த்தது எப்போ வாங்கினீங்கன்னா எனக்கு ஞாபகம். விருதுகளுக்கு வீடு பத்துச்சா சார்? இல்லை, வீடு பத்தலை. எனக்கு 2nd ஃப்ளோர் ஃபுல்லாக விருது வச்சுருக்கேன். ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமு ஃபுல்லாகவே விருது தான். எல்லாம் அதாவது கீழே இருக்கும் மேலே இருக்கும் எல்லா இடத்துலையும் விருதாக குமிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்லேயும் விருது வச்சுருக்கேன். வைக்கிறதுக்கு இடம் இல்லை.